வணக்கம் நண்பர்களே. உலகில் மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருள் எது? தஞ்சையை ஆண்ட மன்னர் ராஜராஜ சோழனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. உலகில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருள் எது என்பதே அவர் கேள்வி. மன்னரின் கேள்விக்கான சரியான விளக்கத்தை அறிஞர்கள் மட்டுமல்லாமல் மக்களும் அளிக்கலாம். அனைவரையும் மகிழ்விக்கும் பொருளை அரண்மனையில் இருக்கும் கொலு மண்டபத்தில் வைத்து விடுங்கள். யாருடைய பொருள் அரசனுடைய சந்தேகத்திற்கு சரியான விடை தருகிறதோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என அறிவிக்கப்பட்டது. மக்களும் யோசித்து மகிழ்ச்சியை தரும் பொருட்கள் எவையோ அவற்றை கொண்டு வந்து அரண்மனை கொலு மண்டபத்தில் வைத்துவிட்டு 1000 பொற்காசுகள் பரிசாக காத்திருந்தனர். மறுநாள் மன்னர் ராஜராஜ சோழன் கொலு மண்டபத்திற்கு வந்து பார்த்தார். மக்கள் வைத்த பொருட்கள் மண்டபத்தில் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு பொருட்களாக அரசர் பார்த்து கொண்டே வந்தார். முதலில் சிறிய அளவு பொன் இருந்தது. அதன் கீழே செல்வமே மகிழ்ச்சி தரக்கூடியது என எழுதப்பட்டிருந்தது. ஆனால் செல்வந்தர்களும் நோயாளிகளும் செல்வம் எப்படி மகிழ்ச்சியை தரும், அதனால் இது சரியான விளக்கம் அல்ல என அதை நிகாரித்தார் மன்னர். அடுத்ததாக இசைக்கருவி இருந்தது. இதன் கீழே இசையை மகிழ்ச்சி தரக்கூடியது என எழுதப்பட்டிருந்தது. ஆனால் காது கேட்காதவர்களுக்கு இந்த இசை எப்படி மகிழ்ச்சியை தர முடியும், இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என நிகாரித்தார். அடுத்து அழகான மலர்கள் இருந்தன. இவை கண்ணு தெரியாதவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை தர முடியும், அதனால் இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து இனிப்பான பலகாரங்கள் இருந்தது. நோயாளிகளுக்கு எப்படி இனிப்பு மகிழ்ச்சியை தரும் என்று கூறி அதையும் நிகாரித்த மன்னர் ராஜராஜ சோழர். அடுத்ததாக ஒரு பெரிய சிவலிங்கத்தின் அருகில் வந்தார். அந்த சிவலிங்கத்தின் கீழே ஒரு சிற்பம். அதில் ஒரு தாய் பசியில் இருக்கும் ஒரு சிறுவனுக்கு உணவு தருவது போல அந்த சிற்பம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிற்பத்தின் கீழே அன்பே சிவம் என எழுதப்பட்டிருந்தது. இந்த சிலையை வைத்திருந்த சிற்பி அழைத்து வாருங்கள் என்றார் மன்னர். வறுமை தின்ற உடலுடன் ஒரு ஏழை சிற்பி மன்னரின் முன் அழைத்து வரப்பட்டது. நீங்கள் தான் இந்த சிலையை இங்கு வைத்தீரா? இதன் பொருள் என்ன என்பதை விளக்கமாக சொல்லுங்கள் என்றார் மன்னர் அந்த சிற்பியிடம். அரசரே, நான் ஒரு சிற்பி. இந்த சிலையை வடிவமைத்து அடியோதான். சிவலிங்கத்தின் கீழே ஒரு பெண்மணி அன்போடு ஒரு சிறுவனுக்கு உணவு தருகிறாள். இந்த உலகில் அன்பை மட்டும்தான் கண் தெரியாதவர்களுக்கும் காது கேட்க முடியாதவர்களுக்கும் வாய் பேச முடியாதவர்களுக்கும் உணர முடியும். அதே போல உடல் நலம் இல்லாதவர்களுக்கு அன்பை தான் எதிர்பார்க்கிறார்கள். அன்பு மட்டும் உலகில் சிறந்தது. அன்பிருந்தால் எதிரியையும் நண்பனாக்கும். அன்பு இல்லை என்றால் நண்பனையும் எதிராக்கும். உலகில் சிறந்தது அனைத்து ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது அன்பு. அன்பு இறைவன். அதனால் தான் சிவலிங்கத்தின் கீழே தாயன்பு கொண்ட ஒரு பெண்மணியை வடிவமைத்தேன். அன்பே சிவம் என்று எழுதி வைத்தேன் என சிற்பி விளக்கினார். இதை கேட்ட அரசர் மிகவும் மகிழ்ந்தனர். உலகத்திலேயே அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது எது என்று சந்தேகத்திற்கு அற்புதமான விளக்கம். நீ ஒரு சிற்பி என்பதால் நான் கட்டும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வேலை செய் என்று கூறி 1000 பொன்னையும் பரிசாக சிற்பிக்கு தந்து ஏழை சிற்பியின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார் அரசர். அன்புக்கு கட்டுப்படாதவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? அன்புதான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. இந்த வீடியோ உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.